Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆடி மாதத்துக்கு சுக்கிர பகவானுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் சுக்கிர பகவானுடைய பேச்சியும். இந்த மாதம் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். காலதாமதமாக திருமணங்கள் நடக்காமல் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆடி முடிஞ்ச உடனே திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படித்த பண்புள்ள ஒரு ஜாதகர்களுக்கு படிப்புக்கு உண்டான பலன் அடையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசியில் பொதுவாக ஆண்களுக்கு தான் காலதாமதமாக திருமணம் நடக்கும், பெண்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் 25 வயசுக்குள்ள ஒரு பெண்கள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம்தான். தாய் தகப்பனுக்கு மன நோயவும் உடம்பு பாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரங்களுடைய தாய் தகப்பனுக்கு. ஆனால் படித்த ஜாதகம், ஆண் ஜாதகம், இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடைய ஒரு முதுகுத்தண்டு தான். ஆடி ஓடி அலைஞ்சு தெரிஞ்ச லட்சமாக பல லட்சம் சம்பாதிச்சாலும் தன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட கொடுத்து அதை நம்ம செலவுப்படுத்த சொல்லக்கூடிய ஆசைகளுடைய ஜாதகம் துலாம் ராசிக்கார பெண்கள். துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய தாய் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் காட்சி நடந்தால் கூட தாய் பேச்சை தான் கேட்பாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆனாதான் உயர்ந்த பதவி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஒரு கட்ட கால வயசில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்யாணமே ஆகாத ஒரு சூழ்நிலையும் வரும். 25-27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணலைன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது. ஆனால் உயர்ந்த நிலைமைக்கு போவீங்க. துலாம் ராசியில் ராகு கேது பலத்தை கொடுக்கும். துலாம் ராசிலேருந்து ஆன்டி கிளாக்காக ராகு பகவான் சுத்தம் போது தான் உங்களுக்கு பலன் அதிகம். துலாம் ராசிக்காரு ஒரு நீதிமான், ஒரு அட்வொகேட்டு, ஒரு ஜட்ஜு, ஒரு காவல்துறை, ஒரு டாக்டரு, இப்படி உயர்ந்த பதவிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் துலாம் ராசி. ஒரு கட்ட கால வயசில் உங்கள் வாழ்க்கையை பல இடையூறுகளை இன்னல்களை தான் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. இந்த கடந்த 10 வருஷ காலமாகவே துலாம் ராசிக்காரங்க படாத துன்பமும் கிடையாது, படாத கஷ்டமும் கிடையாது. துலாம் ராசிக்காரில் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை கிட்ட நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், உங்களுக்காகனே வாழும். துலாம் ராசியில் உள்ள ஆண்களுடைய மனைவி தான் இவங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடியவங்க. உங்கள் மனைவியை நேசிங்க. துலாம் ராசிக்காரங்க ஸ்டோர் வைக்கலாம், ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டல்ஸ் வைக்கலாம், ஏன் நிறையா ஜுவல்லரி ஷாப்ஸ் வைக்கலாம். இப்படி நிறையா வியாபார ஸ்தலங்கள் நிறையா ஓனர் துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்க இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தன்னு ஆசைப்படுவீங்க. பேச்சு திறமை இருக்கும், ஃபேஸ் வேல்யூ இருக்கும். நிறையா ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, நிறையா கடைகளில் ஓனராகவே இருப்பீங்க. ஆனால் அந்த கடையில் வேலை பார்க்குற பெண்கள் மேலே தப்பான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வம்பு தும்பு வழக்கு வரக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம்தான். கலத்தரக்காரர்கள் ஜாதகத்தில் உல்டாவாக போணுச்சுன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரர் பெண்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் நீங்களும் ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த மாதம் ஆடி மாதம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன இடையூறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் ஆவாத மாதிரி பல சதி வேலைகள்லாம் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுடைய தாய்க்கு நோய் வரக்கூடிய நேரம் இது, மனநோய் வரக்கூடிய நேரம், கவனமாக இருக்கணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள் உடைய ஒரு ராசியும் நீங்கள் தான். சுக்கிரன் உச்சமான ராசிங்க. லக்ஸரிஸாக வாழுவீங்க. பல லட்சங்களை புரட்டி அதை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும்.
போதும், நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் எல்லாமே போதும். இனி வருங்காலங்கள் உங்களுக்கு தான் யோகம். 4 திசையிலேருந்து காசு வர்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் வருது. சுக்கிர பகவான் பேச்சு ஆகிக்கிட்டு வர 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 கடந்த வரக்கூடிய 6 மாதத்துக்கு உங்களுக்கு யோகம்தான். ஆடி முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் அடுத்த சித்திரை வைகாசி வரைக்கும் உங்களுக்கு யோகம்தான். மாற்றமே ஏற்பட போகுது. மகத்தான செய்தி கிடைக்க போகுது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், மனைவியை நேசிங்க. மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தரட்டிக்கேட் ஆகிடுவீங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ரோக சனியாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இருக்குது. ராகு பகவான் பொல்லாத இடத்துல இருக்குது. அரசுக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்காரங்க செய்தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த மாதம். ஏதாவது ஒரு பெண் தெய்வம் அம்பாளுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் பண்ணி அம்பாளுக்கு ஒரு நகை செட்டு ஏதாவது ஒரு பரிவர்த்தனைகளை செஞ்சு அந்த அம்பாளுடைய மனசை குளிர வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் பொன்னான மாதம்தான். எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மலாம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தெருவில் எல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரணை, மா தோரணை, ஒரு அம்பாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தருணம். இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் 12 ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில், அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு, அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை, 1 டசன் வளையல், ஒரு 15 குண்டு மஞ்சள், வெத்தலை 15 ரூபா, பாக்கு 15 ரூபாய்க்கு 11 வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், இது மாம்பழ சீசன், 2 மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம், 1 முழம் பூவு, சாமிக்கு ஒரு மாலை, கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பழத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு, உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு, அஷ்டலட்சுமி கடாட்சியும் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. விரயம் வராது, நஷ்டம் வராது. சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்திலையும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க. மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க. கருப்பு திராட்சையை ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி அதை எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. இல்லைன்னா முழு நெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழு நெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100 உங்கள் கஷ்டம் போச்சு. அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது. அவங்கவங்க 3 வேளை சாப்பாடு, நல்ல துணிமணி, உறங்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போது. ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள். ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயிலை தோரணை கட்டுங்க. ஒரு கொத்து மாயிலை தோரணை கட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும். வேப்ப இலம் தோரணை கட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும்.
அந்த நேரத்தில் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடைச்சிடும். அது ஒரு தன்மையானது ஆடி மாதம். நீங்களும் அரிசி தானம் கொடுங்க, காய்கறிங்க தானம் கொடுங்க, பூ கொடுங்க, பழங்கள் கொடுங்க, சாமிக்கு வாசன திரவியங்கள் கொடுங்க, விளக்குகள் கொடுக்கலாம், காமாட்சி அம்மா விளக்கு கொடுக்கலாம், குத்து விளக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க. எதுக்குங்க அங்கங்க நோய் நம்பளத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு? இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும். அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க, இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த ஆடி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும், சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.